அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி ஐஎன்எம்ல நிறைய செஷன்ஸ் பார்த்தாச்சு. ஓகேங்களா, நம்ம 1857 ரிவோல்ட் வரைக்கும் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு 8th புக் கண்டென்ட்ல வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து 10th புக்கில் இருக்கிற சில விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு. ஸோ இப்போ அந்த 10th புக் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து வர்ற கண்டென்ட்ஸ் எப்படின்னா நமக்கு இந்த சீர்திருத்த இயக்கங்கள் ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா காங்கிரஸ் ஆரம்பிக்கப்படுற அந்த காலத்தில் எப்படி போச்சு, அதுக்கப்புறம் காந்திய காலகட்டம் தொடர்ந்து எப்படி வந்துச்சு அப்படின்ற இந்த ஆர்டரை தான் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ரெண்டு விதமா இதை பிரிக்கலாம். ஓகேங்களா. சீர்திருத்த இயக்கங்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா முன்னோக்கி செல்ற சீர்திருத்தங்கள், அதாவது பழமைவாதத்தை நோக்கி போறது, புதுமைவாதத்தை இருக்கிறது இல்லாம புதுசா வேணும்னு நினைக்கிற சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேங்களா. இப்படிதான் வந்து இந்த சீர்திருத்த இயக்கங்களை நம்ம பிரிக்கலாம். இந்த சீர்திருத்த இயக்கங்கள் எதுக்காக வருது அப்படின்னா, ஒண்ணு பழமைவாத விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதையே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்ல இந்த பழமைவாதங்கள் வேணாம் புதுசா வந்து நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம இன்னும் லைஃப் அப்டேட் ஆகும் அப்படின்னு நினைச்சு கொண்டு வர்ற அந்த மாதிரி சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ நம்ம சப்ஜெக்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வங்காளத்துல இருக்கிற தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள். அதுல முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரை பார்க்க போறோம்னா ராஜாராம் மோகன் ராயும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜம். இப்போ இது எங்க நடக்குது, வங்காளத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. ஸோ ராஜாராம் மோகன் ராய் இவரோட பிறந்த வருஷம் எப்பவுமே இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட குரூப் 1லயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை கேட்டிருக்காங்க, குரூப் 2ல ஒரு தடவை, அடுத்த டிஎன்எஸ்ஆர்பியில் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தனாலும் ஒரு 3 to 4 டைம்ஸ் கேட்ட வரைக்கும் முக்கியமான இம்பார்ட்டன்ட். 1772 1833 அவரோட அந்த பிறந்த அவருடைய வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் லாஸ்ட் குரூப் 1 வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இது கொஸ்டின்ல வந்துருந்துருக்கு. ஓகேங்களா. இந்தியாவின் முதல் கால சமூக சீர்திருத்தவாதிகள் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா இவரோட பீரியட்ல தான் அந்த இயர்லி டைம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனாலதான். சரிங்களா. இவருக்கு என்னென்ன மொழிகள் தெரியும் பாருங்க, இதுவும் முக்கியம் தான். வங்காளம், சமஸ்கிருதம், அரபி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரசீகம், ஆங்கிலம், இத்தனை மொழிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புலமை பெற்றவர் அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது இவரை பொறுத்த வரைக்கும் ஒரே கடவுள். ஓகேங்களா. ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான். அடுத்தது அதாவது மோனோதீசியம் அப்படின்னு சொல்லுவாங்க, உருவ வழிபாட்டை எதிர்ப்பு. இந்த கருத்துக்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இவர் முன்வைக்கிறார். வேற எதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு ஐடியாலஜியே இல்லை. நீ கடவுளை கும்பிடுறியா, ஒரே ஒரு கடவுள், அவருக்கு உருவ வழிபாடுன்றதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா. அடுத்தது சதி, குழந்தை திருமணம், பலதார மனம், இந்த மாதிரி சமூக கொடுமைகளை அவர் எதிர்த்து போறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ராஜாராம் மோகன் ராய்க்கு ஒரு அண்ணா இருந்தாங்க. அவங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவங்க அண்ணியை வந்து போயிட்டு அந்த உடன்கட்டை சதியாடுற பழக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தள்ளிட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அது அவருக்கு அவங்க அண்ணி வந்து இப்போ நல்லா தான் இருந்தும் இளம் வயதிலேயே அவங்களும் அந்த ஒரு விஷயத்துல போறதுனால இந்த சதின்றது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு சதி, உடன்கட்டை ஏறுதல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு அப்படியே ஒரு பெண் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படியே இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆண் வேற ஒரு திருமணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி பலதார மனம் வேற போய்கிட்டே இருக்கு. இது காரணம் இந்த சதி நடக்கிறது குழந்தை திருமணம் தான், இளம் வயதிலே பண்ணிடுறதுனால இந்த பிரச்சனை வருது அப்படின்னு இந்த மாதிரி சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகளுக்கு எதிராக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா போராடுறாரு. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல திட்டம், சட்டம் இது மாதிரிலாம் நம்ம புதுசா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்வைக்கிறார். அதன் பேர்ல 1829 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வில்லியம் பெண்டிங் சதி ஒழிப்பு சட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் அமல்படுத்துறாரு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கொஸ்டின்ல வர்றது. அடுத்தது பெண் கல்வி, ஆங்கில கல்வி, பகுத்தறிவு, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவர் ஆதரிக்கிறார். சிம்பிளாங்க ஸ்டார்டிங்ல சமூக கொடுமைகள் ஜெனரலான விஷயங்கள் சொல்றப்பவே அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஃபேவரான என்ன விஷயங்கள்லாம் இருக்கு, இதுக்கெல்லாம் சீர்திருத்தம் செய்யணும், பெண் கல்வி இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில கல்வின்னு இருக்கு. அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. அப்ப இவர் வந்து முன்னோக்கி போகணும்னு நினைக்கிற சீர்திருத்தவாதி. 1828 பிரம்ம சமாஜம் நிறுவி ஒரு வந்து கோயில் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கட்டுறாரு, உருவ சிலையே இல்லாத கோயில். அப்ப அதுதான் வந்து ஒரு ஒற்றுமையை கொடுக்கும், அந்த கேஸ்டோடைய டிஸ்கிரிமினேஷன், அந்த பிரிவுகள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சமய சடங்குகளை தவிர்த்து எந்த மதத்தையும் அவமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அடுத்தது இவர் வந்து 1833 இறந்துட்டதுக்கு அப்புறம் பிரம்ம சமாஜம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 2ஆ பிரிவு. ஓகேங்களா. அதுல இப்ப பாருங்க ராஜாராம் மோகன் ராயோட பிறகு பிரம்ம சமாஜத்த பணியை யார் தொடர்றாங்கன்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர், ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா. இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பிரம்ம சமாஜத்த இயக்கத்தை இதுக்கப்புறம் முன் கொண்டு போய் நடத்துறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கொள்கைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா முக்கியமா வந்து கன்சிடர் பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உலகை படைத்தவன் ஒரே கடவுள். அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது ஆதி பிரம்ம சமாஜம்னுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னாக்கா இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரம்ம சமாஜத்தை அப்படியே அவரோட ஐடியாலஜி அப்படியே கேரி பண்ணிட்டு போனாரு அப்படின்னு. அவர் எல்லையற்ற ஞானம், நற்பண்பு, சக்தி கொண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் நல்வாழ்வு கடவுளை நம்புவதில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதாவது
இந்த பிறவில இருக்கலாம் எந்த பிறவிலையும் நமக்கு ஒரு நல்வாழ்க்கை வேணும்னா அதை கடவுளை நம்பணும் அப்படின்றாங்க. அவரை நேசித்து அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதே நம்பிக்கை. அது இப்ப நமக்கு எல்லாருமே ஜெனரலா தெரியுதான், கடவுளுடைய கோட்பாடுகள் என்ன தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்றது அந்த மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது கேசவ் சந்திரா சென் இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இளைய சீர்திருத்தவாதிகளில் குறிப்பிடத்தக்கவர் கேசவ் சந்திர சென். இளைய சீர்திருத்தவாதி மீன்ஸ் இவர் யங்ஸ்டர்ஸை கவர் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாரு. பட் அதுவே ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஆப்போசிட்டா போகுது. பாருங்க, 1857 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாதான் இந்த சமாஜத்துக்கே வர்றாரு. அப்ப 1833 ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கு அப்புறம் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை கேரி பண்ணிட்டு போறாரு. 1857 வரைக்கும் இவர் இல்லை, அதுக்கப்புறம் தான் வராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1860 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இவர் வந்து அதுல இருந்து பிரிஞ்சு வந்துட்டு இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா பழைய பிரம்ம சமாஜம், ஆதி பிரம்ம சமாஜம் அவரு சொல்லியிருக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரோட இதுல பேர்ல இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிரம்ம சமாஜத்தோட முக்கியமான நோக்கமே குழந்தை திருமணம், சதி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்ப இவரும் குழந்தை திருமணத்தை எதிர்த்துக்கிட்டு, ஆனா இவரே என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய 14 வயசு பொண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இளவரசரோட வரன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இளைஞர்கள் வந்து இதுல இருந்து மனம் வெறுத்து போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. அது சாதாரண சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா உருவாக்கிட்டு போயிடுறாங்க. இப்படிதான் பிரம்ம சமாஜம் ஆரம்பத்துல உருவாக்கி, அதாவது ராஜாராம் மோகன் ராய் ஒரு காரணத்துக்காக உருவாக்குனாரு. அது மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் நினைச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கேசவ் சந்திரா சென் நடத்திட்டு இருந்தாரு. அவர்ல இருந்து இன்னொரு பகுதி பிரிஞ்சு போயிட்டு அது சாதாரண சமாஜம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இதுதான் வந்து பிரம்ம சமாஜத்துடைய முடிவா இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், வங்காளத்தோட இன்னொரு முக்கியமான சீர்திருத்தவாதி. இவரை நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேங்களா? இவரை பத்தி ஒரு விஷயம் பார்ப்போம். 1860 முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. இப்ப 1860 எல்லாருமே நினைக்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த சட்டமும் இல்லையா சார் இருந்திருக்கும். அதெல்லாம் வயது சட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா திருமண வயது சட்டம். அப்பெருமை ஈஸ்வர சந்திர வித்யாசாகரே சார். அப்ப ஃபர்ஸ்ட் திருமண வயது சட்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு, அது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான். திருமணத்திற்கான வயது 10 என்றும் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா 1891 12. அப்ப 1860 0 இருக்கா, அப்ப 10. ஓகேங்களா? 1891 இங்க 1 இருக்கா, அப்ப இன்னொரு 1ல ஆரம்பிச்சு 12 அப்படின்னு சொல்லி வச்சுங்க. அடுத்தது 1925 அது 13ஆம் மார்ச். அப்ப கிட்டத்தட்ட 100 வருஷம் கழிச்சு, ஐ மீன் ஒரு 25-30 வருஷம் கழிச்சு தான் மாறுது. 1925 13 அப்படின்னு சொல்லி மாறுது. இதான் இதுல மாறிக்கிட்டே போகிற விகிதங்கள். அடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தா கவலைக்குரிய விதத்தில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி 1929. திருமண ஒப்புதல் கமிட்டி எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1929 கூறியபடி இச்சட்டம் காகிதத்தில் மட்டுமே இருந்தது. நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்களுமே அதனை பற்றிய அறிவை பெற்றிருந்தனர். என்ன அப்படின்னா இது நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒரு விஷயமாயிடுச்சு. இது எல்லாமே கரெக்டா இருக்கு, ப்ராப்பரா இருக்கு, அபிஷியலா இருக்கு. ஆனா எதுவுமே ப்ராப்பரா நடக்கல. அதுதான் இதுல இருந்த பெரிய பிரச்சனையே. ஏன்னா எல்லாருக்குமே இது போயிட்டு ரீச் ஆகல. அடுத்தது மேலை நாட்டு சிந்தனைக்கு பதில், அதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம சீர்திருத்தம்ன்றத வேற ஏதோ ஒரு ஐடியாலஜி எடுத்துதான் ஒரு விஷயம் பண்ணணும் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சீர்திருத்தங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பாரு. அதான் இந்து மறைநூல்களை அடிப்படையாக கொண்டு சீர்திருத்தங்களை உருவாக்கலாம் அப்படின்றார். விதவை மறுமணத்தை ஏற்க மறைநூல்களே காரணம் இல்லை. அதாவது நம்ம வந்து இந்து நூல்ல சொல்றாங்க, அதனாலதான் விதவை மறுமணம் இல்லை அப்படின்ற மாதிரி சிலர் சொல்ற கருத்து அப்படிலாம் கிடையாது. அது நம்ம மைண்ட் செட் ஆர் சம்திங் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பார். அடுத்தது பெண் கல்விக்காக பள்ளிகளை நிறுவ உதவினார். ரொம்ப நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சாரி, அது வயது சட்டம். இன்னொன்று பார்ப்போம். அடுத்தது இவரோட முயற்சிகளோட விளைவாக 1856 விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்டது. ஓகேங்களா? 1856 டல்ஹவுசி அப்ப இருந்திருப்பாரு. அடுத்தது 1867 இன்னொரு முக்கியமான இது. இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா வங்காளத்துல இதோட முடிஞ்சிச்சு. இப்ப பம்பாயில இருக்கிற ஒரு சீர்திருத்த இயக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜ். ஓகேங்களா? இதை யார் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆத்மாராம் பாண்டுரங். ஓகேங்களா? இதுல முக்கிய உறுப்பினர்கள் யார் யாருன்னா RC பண்டகர், நீதிபதி MG ரனடே. அடுத்தது இதோட முக்கியமான நோக்கங்கள் பாத்துங்க. ஜாதி மறுப்பு. ஏன் ஜாதி மறுப்பு அப்படின்னு சொல்லீங்கன்னா இப்ப மும்பைனாக்கா மகாராஷ்டிரா, அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தோட்ட வேலை செய்யறவங்க எப்படி, அதை எப்படி சொல்றது, அந்த வேலை செய்யறவங்களை பேஸ் பண்ணி எல்லாத்துலயுமே ஒரு பிரிவினைவாதம் இருக்கும்.
அப்ப அதை மறுக்கணும். அதை வச்சு ஒரு ஜாதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த வர்ணா முறைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுலயும் ஃபாலோ ஆயிருக்கும். அப்ப ஜாதி மறுப்பு, சமபந்தி உணவு, ஜாதி மற்ற திருமணம், ஓகேங்களா, இதெல்லாம் இல்லாத ஒரு விஷயத்தை பார்க்கணும். அடுத்தது விதவை மறுமணம், பெண்கள் ஒடுக்கப்பட்டோரின் முன்னேற்றம். ஸோ சோசியல்ல நிறைய நல்ல விஷயங்களை பண்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தையே கொண்டு வந்திருக்காங்க இந்த அமைப்பை. ரன்னடே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. இப்ப விதவை மறுமண சட்டம் 1856னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். விதவை மறுமண சங்கம், ஓகேங்களா, சங்கம் அது சட்டம், இது வந்து பாத்தீங்கன்னா சங்கம். சங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 1861. பூனே சர்வோஜனிக் சபா 1870. தக்கான கல்விக் கழகம் 1884. இதை யாரும் குழப்பிக்கூடாது. தக்கான கழகம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1875 ஆல்ரெடி பார்த்தாச்சு. தக்கான கல்விக் கழகம்னா 1884. நிறைய பேர் கொஸ்டின் படிக்கிறப்ப தக்கானம் அப்படின்னு சொல்லி இருந்தாலே அப்படியே ஏதாவது ஒன்று டக்குன்னு போட்டுறது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஜெனரலா இந்து புத்துணர்ச்சி இயக்கம், ஓகேங்களா, அதாவது இந்துக்களுடைய சைட்ல இருந்து அவங்க எப்படிப்பட்ட ரிஃபார்ம்ஸ் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் இது. இதுல யார் ஃபர்ஸ்ட் பார்க்கறோம்னா சாமி தயானந்த சரஸ்வதியும் ஆரிய சமாஜமும் 1875 தான் பெரும்பாலான அமைப்புகள் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஓகேங்களா. அதான் இந்த ஒரு இயர் வந்து நீங்க கண்டிப்பா நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்றாங்க, பஞ்சாப்ல தான் இந்த ஆரிய சமாஜத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்துசம திரும்ப கொண்டு வர்றது தான் இதோட முக்கியமான விஷயம். முக்கியமான நூல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஸோ இப்போ இந்த ஹிந்துசம்ல என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, குழந்தை திருமணம், விதவை மறுமணம் தடை, வெளிநாடு என்றால் தீட்டு, ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆதரிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ ஹிந்துசம்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபேவர் கிடையாது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு இவங்க சப்போர்ட் கொடுக்கல. அடுத்தது ஒரே கடவுள் உருவ வழிபாட்டை நிராகரித்தல். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிராமண மேலாதிக்க சடங்குகளை எதிர்ப்பு. ஸோ ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹிந்துசம் இது ஃபேவரட்டாவே தான் போறது. இதுல முக்கியமான ஒரு முழக்கம் சொல்றாங்க, வேதங்களுக்கு திரும்புவோம், பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளை காப்பாற்றும் மறுமையில அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. மதமாற்ற கட்டுப்படுத்த சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடங்கு நடத்துறாங்க. இந்த சுத்தின்றது என்ன சடங்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பர்சன் வந்து ஹிந்துல இருக்காங்க, ஓகேங்களா, அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தினால மதம் மாற்றமாக்கி ஒரு முஸ்லீமோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிறிஸ்டினோ ஆர் சம்திங் ஏதோ ஒன்றுலாம் மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து ஹிந்துசம்கே வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சுத்தி, ஓகேங்களா. ஸோ இந்த அந்த முறைக்கு சுத்தி அப்படின்றது இந்த சுத்திகரிப்பு முறைன்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்க இதை விட்டு போயிருந்தாலும் திரும்ப அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி. அடுத்தது ராமகிருஷ்ண பரமஹம்சர். அடுத்தது இவருடைய இன்னொன்னு இருக்கு என்ன அப்படின்னா பல வேதிய ஆங்கில கல்வி நிறுவனங்கள் நிறுவியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஏவி, தயானந்தா ஆரியர் வேதிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி இன்னும் பார்ப்போம், ஓகேங்களா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இது பாருங்க, இதுவும் ஆல்மோஸ்டா அந்த ஹிந்துசம்ல அவங்களோட அந்த பழைய ஐடியாலஜியை பேஸ் பண்ணியே போனதுதான். தட்சணேஸ்வரம் காளி கோயிலின் அர்ச்சகர் யாரு, நம்ம ராமகிருஷ்ண பரமேஸ்வரம் வந்து யாருன்னா தட்சணேஸ்வரம் அந்த கோயில்ல இருக்கிற காளி கோயில்ல இருக்க ஒரு அர்ச்சகர் தான். தீவிர பக்தி பஜனை வழிமுறைகளை போதித்தார். ஸோ அர்ச்சகரா இருக்காருனாலே அதில் தானே இருப்பாங்க. ஸோ சிம்பிளா அதை ஞாபகம் வச்சுங்க. அவருடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அனைத்து மதங்களும் உண்மையை அடைய ஒரே பாதை, ஜீவன் சிவன், ஜீவனே சிவன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கருத்து. அடுத்தது மனித சேவையே கடவுள் சேவை என்ற கொள்கை. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு ரொம்ப புகழ் சேர்த்த ஒரு விஷயங்கள். அடுத்தது பிரம்ம சமாஜத்துடைய அதீத பகுத்தறிவால் தான் இந்த விரக்தியுற்ற இளைஞர்கள் தன்பாலித்தனர். அதாவது முதலே பார்த்துருந்தோம் சாதாரண சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு போச்சுன்னு. ஏன்னா அவங்க நம்பிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களே முறியடிக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கக்குள்ள அப்ப ஏற்கனவே இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே இதுலயே திரும்ப வர ஆரம்பிச்சாங்க. அடுத்தது இவரோட மறைவுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவரோட சீடர்கள் தான் இவருடைய போதனைகள் எல்லாத்தையுமே திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து உருவாக்குனாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் யார், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சுவாமி விவேகானந்தர். அவருடைய உண்மையான பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நரேந்திர தத்தான் இருக்கும், ஓகேங்களா. அது இருக்கு ராமகிருஷ்ணனுடைய முதன்மையான சீடர். அடுத்தது பாருங்க, நடைமுறை வேதாந்தம் மனிதனுக்கு
சேவை, மனிதத்துக்கு சேவை அப்படின்வாங்க. அதாவது நடைமுறை வேதாந்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இந்த கடவுளுக்காக பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் தான் மனுஷனுக்கு பண்ற சேவை, வேற எதுவும் இல்லை அப்படின்றது. பண்பாட்டு தேசியத்தை குறிப்பிட்டு இந்திய இளைஞர்களுக்கு அக்கறை பண்றார். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களோட பீரியட்ல நிறைய வந்து ஜென்ரலான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. சதுப்பு நில காடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பண்றது, காற்றாலை மின்சார உற்பத்திக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்றது, இதெல்லாமே நம்ம புக்ஸ்ல இருக்கிற டேட்டா தான், சும்மா பாத்துக்கணும். 1893 ரொம்ப முக்கியமான உலக சமய புகழ்பெற்ற மாநாடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா சிகாகோல நடந்துச்சு. அதுல இந்தியாவுடைய சார்பா ரெப்ரசென்ட் பண்ணி இந்துசம பத்தி பெருசா பேசி அவர் உலக ஃபேமஸ் ஆயிருப்பாரு சுவாமி விவேகானந்தர். அடுத்தான் இங்க பாருங்க, ஒடுக்கப்பட்டோருக்கு சமய சடங்களில் உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். அதாவது இது எப்படின்னா மத்தவங்க எல்லாருமே ஹிந்துவிசம் காமனா பேசுறப்ப இந்த ஹிந்துவிசம்ல எல்லாருமே வரணும் அப்படின்றதுதான் இவரோட கான்செப்ட். இப்ப இதுல ஒடுக்கப்பட்டவங்க இந்த பிரிவுல இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற யாருக்குமே இது கிடையாது, எல்லாருக்குமே உண்டு அப்படின்னு தான் நினைச்சிருப்பாரு. வங்க பிரிவினை சுதேசி இயக்க இளைஞர்களுக்கு ஊக்கமானவர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. ஓகே, இருக்கட்டும். அடுத்தது பிரம்ம ஞான சபை, ஓகேங்களா, தியோசாபிக்கல் சொசைட்டி. இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1875 தான். பெரும்பாலான எல்லாமே இந்த இயர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் மட்டும் தான் 1828. அதுக்கப்புறம் பிரார்த்தன சமாஜ் 1861, 67. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்திருக்கும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சேம் இயர் தான். அடுத்தது பிரம்மஞான சபை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறுவனர் யார் யாருன்னா மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி, கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட். ஃபர்ஸ்ட் இதை எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அமெரிக்கால தான் ஆரம்பிக்கிறாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் அதோட ஹெட் குவார்டர்ஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க்ல இருந்திருக்கும். அடுத்தது தான் இங்க மாத்துறாங்க. அதோட தலைமையகம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா சென்னை அடையாருக்கு. அதுக்கப்புறம் மாத்துறாங்க எப்ப 1886 காங்கிரஸ் வந்ததுக்கு அடுத்த வருஷம், ஓகேங்களா. இதுல பாருங்க, இதுவும் இந்துவிசம் சம்பந்தமான ஒரு விஷயம் தான். இந்து உபநிடதங்கள் கீதைக்கு மேலை நாட்டில் ஆர்வம் ஏற்படுத்தியது. புரியுதா? இப்ப இந்துவிசமே இந்தியாவில மட்டும் இல்ல மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சதுதான் இந்த இயக்கத்தோட முக்கியமான விஷயம். இங்க பாருங்க, இந்தியாவில பௌத்தம் புத்துயிர் பெற உதவியது. அலாங் வித் தட் அது கூட வந்து பாத்தீங்கன்னா பௌத்தத்தையும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுல அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா படித்த இளைஞர்கள் பாரம்பரிய பெருமை வளர்ந்தது. இதுல என்ன அப்படின்னு சொன்னாக்கா இதுல யங்ஸ்டர்ஸ் வந்தது ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வேகமா பரவ ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட சொல்லியிருப்பாங்க. அன்னி பெசன்டோடைய பங்களிப்பு, ஹெச்எஸ் ஆல்காட் இருக்காரு இல்லையா, இவருடைய மறைவுக்கு அப்புறம் அவர் தான் அந்த இயக்கத்துடைய தலைவர் ஆவாங்க, அன்னி பெசன்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது ரொம்ப ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் ஆகும். இதுல இருந்தா அவங்க அடுத்தடுத்து தன்னாட்சி இயக்கம் முன்னொன்னா வந்து பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. பிறகு தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைத்து இந்தியாவிற்கு அயர்லாந்து போல தன்னாட்சி கோரினார். அதுக்கு ரொம்ப காமனானது இதுதான். இவங்களோட ஐடியாவை எல்லாத்தையுமே அவங்க வெளிக்காட்டுறதுக்கு தான் 1914 காமன்வீலும் 1915 நியூ இந்தியா, இந்த 2 நியூஸ் பேப்பரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது வர வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஜென்ரலா வங்காளத்துல இருந்தது. அதுக்கப்புறம் ஹிந்துவிசம் சம்பந்தமான எழுச்சி இயக்கங்களை பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஜாதி எதிர்ப்பு மற்றும் சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யாரை பார்க்க போறோம்னா ஜோதிபா புலே, சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் தான். 1827 மகாராஷ்டிராவில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிறந்திருப்பாரு. ஒரு தோட்ட வேலை செய்யற குடும்பத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்திருந்திருப்பாரு. ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பூனேல 1852 ஸ்டார்ட் பண்றாரு. ஒடுக்கப்பட்டோருக்காக, ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விஷயமா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சத்திய சோதக் சமாஜ், அதாவது உண்மை நாடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை நாடுவோர் சங்கம் அப்படின்னு குழந்தை திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, விதவை மறுமணத்திற்கு ஆதரவு கொடுக்கறது, இப்படி எல்லா விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பண்ணுவாங்க. பெண் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மனைவி சாவித்ரி பாய் புலே இவங்க தான் பெண் கல்விக்கு பெரும்பங்களிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி பெண் கல்வி அப்படின்னு சொன்னாலே உங்க ஒரு முன்னோடின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஹிஸ்டரி இருக்கு. என்ன அப்படின்னா இவங்க ஆக்சுவலி முதல் பெண் ஆசிரியர் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டேட்டா சொல்றாங்க. என்ன வேணும்னா ரொம்ப நேரமா ஆகுது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பெண் கல்விக்கு இவங்க பெரும் பங்களிப்பு அப்படின்னு சொல்றது எதுக்காகனா அவங்களும் ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு இல்லிட்ரேட்டா இருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கல்வி வராது. கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பெண் கல்விகளுக்காக உயர்ந்திருந்திருக்காங்க. அதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே அவங்க தொடர்ந்து செஞ்சாங்க. அதனாலதான் இவங்களை பெண்